ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3 தெய்வ தத்துவங்கள் என்ற தலைப்பில் சிவநாம மகிமை, சிவன் திருமகிமை என்று பெரிவா மேலே சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 993 ஆரம்பிக்கிறது. சிவ என்றால் ஈஸ்வர நாமா என்பது மட்டுமில்லை, அதற்கு இன்னொரு அர்த்தம் மரக்கால் என்பது. மரக்கால் படி ஆழாக்கு என்பதில் மரக்காலுக்கு சம்ஸ்கிருதத்தில் சிவம் என்று பெயர். மரக்காலை விட பெரிய அளவு ஒன்று உண்டு. தமிழில் அதற்கு பதக்கு என்று பெயர். சம்ஸ்கிருதத்தில் இதற்கு துரோணம் எனப்படும். சிவ என்பதற்கு 2 அர்த்தம் இருப்பதில் இவர் சிலேடையாக சிவபெருமான் என்பதை தள்ளிவிட்டு மரக்கால் என்பதாக எடுத்துக்கொண்டு ஏன் மரக்காலுக்கு மேலே எதுவும் இல்லாமல் பதக்கு இருக்கே என்று எடுத்துக்காட்டி எழுதிவிட்டார். ராஜசமூகம், அநேக வித்வான்கள் கூடியிருக்கிற கௌரவமான சதஸ், அதில் சீரியஸாக சாஸ்திரார்த்தங்களை கட்டாமல் குறும்பாக மரக்காலை விட பதக்கம் பெருசு என்று இவர் எழுதியிருக்கிறாரே என்று எல்லோருக்குமே இருந்தது. ராஜாவுக்கு கோபம் வந்து கடுமையாக சிக்ஷை பண்ணினான் என்று கதை போகிறது. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், குரத்தாழ்வார் குறும்பு பண்ணவில்லை. சிவனே கதி என்று உபாசிக்கக்கூடியவர்களும் வேதத்தில் உள்ள ருத்ர சுப்தமுமே ஒப்புக்கொள்ளும்படியான ஒரு உண்மையை தான் அஸ்தி துரோணம் அதப்பிரகம் என்பதில் உள்ளர்த்தமாக வைத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. சிவ என்பதற்கு அவர் 2 அர்த்தம் பண்ணி கொண்டதாகத்தான் இதுவரை நினைக்கப்பட்டிருக்கிறது. மரக்கால் என்று அர்த்தம் பண்ணினார் என்று நினைத்தே ராஜா சிக்ஷித்தான். எனக்கோ அஸ்தி துரோணம் அதகப்பரம் என்பதில் சிவ என்பதற்கு பரமசிவனுக்கு வேறாக இன்னொன்றை, அதாவது மரக்காலை அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டாம். துரோணம் என்பதற்குத்தான் பதக்கு என்றில்லாமல் வேறே அர்த்தம் செய்து கொள்ளணும் என்று தோன்றுகிறது. என்ன அர்த்தம்? துரோணம் என்றால் தும்பை என்றும் அர்த்தம். பரமேஸ்வரனுக்கு மிகவும் பிரீத்தியான பூ அது. பத்திரங்களில் பில்வம் மாதிரி புஷ்பங்களில் எந்த கடையிலும் விலைக்கு விற்காததான ஊமத்தை, எருக்கு, தும்பை இதுகள் தான் சிவபெருமானுக்கு ரொம்பவும் உகந்தவை. அப்பைய தீட்சிதரை விட ஒரு சிவபக்தர் கிடையாது. அவர் ஆத்மார்ப்பண ஸ்துதி என்று செய்திருக்கிறார். இதற்கு உன்மத்த பஞ்சாசத் என்று காரண பெயர் உண்டு. அர்க்கத்ரோண பிரபுதி குசுமைஹி அர்ச்சனம் தே விதேயம் பிராப்யம் தேன ஸ்மரஹர பலம் மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மி என்கிறார். பரமேஸ்வரா, உன் மேலே எருக்கையும் துரோணத்தையும், அதாவது தும்பையும் அர்ச்சனை பண்ணிவிட்டால் போதும், அது ஒருத்தனுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் என்ற பரமஸ்ரேயஸை பலனாக கொடுத்து விடுகிறது என்கிறார். சிவனுக்கு மேலே தும்பைப்பூ அர்ச்சனை செய்த பூ விழுகிறது. அவனுக்கு மேலே போய் அது உட்கார்ந்து இருக்கிறது. சிவலிங்கத்தின் உச்சியில் ஒரு தும்பைப்பூவை வைத்துவிட்டால் அப்பொழுது அது அவனுக்கு மேலே அவனை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது. ஆகையால் சிவனுக்கு மேலே உயர்வாக எதுவும் இல்லை. சிவாத் பரதரம் நாஸ்தி என்றால் எப்படி சரியாகும்? அதுதான் மேலே துரோண புஷ்பம் இத்தினூண்டு பூ வெள்ளை வெள்ளையர் என்று பரம நிர்மலமாக அத்தனை பெரியவனுக்கும் மேலே இருக்கிறது என்பதை அடித்துச் செல்லவே அஸ்தி என்று ஆரம்பித்து அஸ்தி துரோணம் அதகப்பரம் என்றதாக தோன்றுகிறது. திரம் என்றால் ஒன்றை விட இன்னொன்று கம்பேரிட்டிவ் டிகிரியில் உயர்ந்தது என்ற அர்த்தம். சிவாத் பரதரம் நாஸ்தி என்றால் சிவனை விட பரமாக உயர்ந்ததாக கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்ல எதுவும் கிடையாது என்ற அர்த்தம். சிவனுக்கு மேலே தும்பை இருக்கிறது என்று வேண்டுமானால் அது இருக்கும் பொசிஷனை கொண்டு சொல்லலாமே தவிர, சிவனோடு கம்பேர் பண்ணி, அதாவது அவருடைய குணத்தோடும் மகிமையோடும் ஒப்பிட்டு பார்த்து தும்பையை அவரை விட உசத்தி என்று எப்படி சொல்ல முடியும்? அதுவும் முடியும். வேத மந்திரமான ஸ்ரீ ருத்ரவாக்கியமே இதற்கு ஆதரவாக இருக்கிறது. அதிலே முடிகிற இடத்தில் இப்படி வருகிறது: இதோ என்னுடைய இந்த கை இருக்கிறதே, இதுவுமே பகவான் தான், பரமசிவன் தான், இல்லை பகவானுக்கு மேலே பகவத் தரக என்று கம்பேரிட்டிவ் தரத்தை சொல்லியிருக்கிறது. எப்படி இந்த கை பகவானை விட உசத்தி? எப்படியா? இது அவனை அபிமர்சனம் பண்ணுகிறதோ இல்லையோ அதனால்தான் என்று ஸ்ருதியே சொல்கிறது. அபிமர்சனம் என்றால் நன்றாக தொடுவது. பூஜையின் போது அவனை நன்றாக தொட்டு துடைத்து சந்தனமிட்டு அர்ச்சனை பண்ணுவது இந்த கைதானே. இப்படி அவனை தொட்டுவிட்டால் போதும், அவன் மேலே போய் விழுந்து விட்டால் போதும், அவன் காலிலே சிறிது நாள் கிடந்தால் போதும், அவனுடைய ஸ்பரிசம் படுகிறதே. அப்பொழுது அவன் தன்னுடைய குணம், மகிமை எல்லாவற்றையும் தானாக இருந்து கொண்டு எவ்வளவு காட்டுகிறானோ அதைவிட ஜாஸ்தியாகவே தன்னை ஸ்பரிசித்து கொண்டிருப்பவனுக்கு கொடுத்து விடுவான். தான் பகவான் என்றால் தன்னை ஸ்பரிசிப்பது பகவத்தரம் என்று ஆக்கி விடுவான். அதனால் ஒரு தும்பைப்பூ அவனுடைய தலைமையில் ஏறி உட்காரணம் என்று கூட இல்லை. அவனுடைய காலிலே அர்ச்சிக்கப்பட்டு கிடந்தாலும் கூட சிவத்தன்மையிலே அது சிவனை விட மேல், சிவாத் பரதரம் தான்.
இந்த அபிப்பிராயங்களை மனசில் வைத்துக்கொண்டே ஆனாலும் தன்னுடைய ஆச்சாரியனுடைய அபிப்பிராயத்துக்கு வேறையாக வெளிப்பட சொல்லக்கூடாது, சொல்லாமல் அவருக்காக என்ன தண்டனையாலும் வாங்கிக் கொள்வது என்றே கூறத்தாழ்வார் 2 அர்த்தத்தில் அஸ்தித்ரோனும் அழகப்பரம் என்று சொன்னதாக வைத்துக் கொள்ளலாம். ஒரு சின்னஞ்சிறிய பூவாய் இருந்தால் கூட சரி, தன்னிடம் அது வந்துவிட்டது என்றால் அதை தன்னிலும் முசத்தியான மகிமையுள்ளதாக பண்ணிவிடுகிற ஔதாரியம் உதார குணம் உடையவர் பரமசிவன் என்பது அந்த வைஷ்ணவர் வார்த்தையால் தெரிவதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படி அவனை எப்போ பார்த்தாலும் தொட்டு பூஜை கொண்டிருக்க முடியுமா? எல்லோருக்கும் அந்த சௌகரியம் கிடைக்குமா? இந்த சாதாரண தும்பை கூட எல்லா மாசத்திலும் கிடைக்காதே. அதனாலே அவனை ஸ்பரிசித்து ஒட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டு இருப்பதெல்லாம் வாக்கால் தான் பண்ணியாகணும். இந்த நாக்காலே தான் அவன் நாமாவை வைத்து கட்டிக்கொண்டு அதன் மூலம் அவனை ஹிருதயத்தில் இறுக்கிக் கொண்டு அங்கே அவனோடு ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும். நாமா சொல்ல எந்த சௌகரியமும் வேண்டாம், உபகரணமும் வேண்டாம், நியமமும் வேண்டாம். அதனால் இத்தனை பாபம் பண்ணிவிட்டோமே என்று அழவே வேண்டாம். பாபத்தை ஒரே க்ஷணத்தில் துவம்சம் பண்ணும் வஸ்து இருக்கிறது. அதை எங்கேயோ போய் தேடி பெற வேண்டியதில்லை. நாமே உண்டு பண்ணி கொண்டு விடலாம். கஷ்டமே இல்லை. 2 எழுத்து. தேகத்தில் உயிர் போலவும் கோயிலில் மகாலிங்கம் போலவும் வேதங்களின் மத்தியில் ஜீவரத்னமாய் இருக்கும். அதை நாம் என்ன பண்ண வேண்டும்? பெருசாக திரயம் சேர்த்து அபிஷேகம் பண்ணணுமா? தினசாய் நைவேத்தியம் செய்யணுமா? மாலைகள் நகைகள் சாத்தணுமா? ஒன்றும் வேண்டாம். முயாமல் வேண்டாத விஷயங்களில் புரண்டு கொண்டிருக்கிற நாக்கை கொஞ்சம் அதற்காக புரட்டினால் போதும். மனுஷனுக்கு மட்டும் இது பர்த் ரைட், பிறப்புரிமை. வேறு எதற்கோ பர்த் ரைட் சொல்கிறோம். இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலே. வாக்கு என்று ஒன்றை மனுஷனுக்கு மாத்திரம் தந்திருப்பது இதற்காகத்தான். இதை செய்யாவிட்டால் வாக்கால் செய்யக்கூடியதை இவன் செய்யவில்லை, இவனுக்கு இதை கொடுத்து பிரயோஜனமில்லை என்று பரமேஸ்வரன் அதை திரும்பி வாங்கி கொண்டு அடுத்த ஜென்மாவில் வேறே மாதிரி உருட்டி விடுவார். இதை சொல்லிவிட்டாலோ ஜென்மாவே இல்லை, பாபம் எல்லாம் பறந்து போய்விடும். மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமி இந்த நாமா கொடுத்து விடும். பரமேஸ்வர ஸ்வரூபத்தை நாம் பார்க்க முடியுமா? விக்கிரமாக வைத்தால் கூட எப்பொழுதும் பார்க்க முடியுமா? இந்த நாமா இருக்கிறதே, இதுவும் சாட்சாத் அவனேதான். இதை நினைத்த மாத்திரத்தில் நம்மிடம் வரும்படி பண்ணி கொண்டு விடலாம். அதனால் எப்பொழுது முடிந்தாலும் சிவ என்ற 2 அக்ஷரங்களை சொல்லி லோகமெல்லாம் சிவம் மங்களம் கல்யாணம் தழைக்க செய்ய வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.